பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மணம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே 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 இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு விதைச்ச பெட்டையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு ஏ கண்டாங்கி சில கட்டி என் கைய நீ பிடிச்சு நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க ஏ தாங்கும் மர கிளையா போற வழி நீ துணையா கூட வர என்ன குறை அது போதும் மரத்து மேல கூவுற ஒரு குயிலா வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும் என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற ஏதோ வேணாமே அது போதும் வீடு திரும்ப இல்ல பாச தோற கையில மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும் தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மணம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே 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 என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே இனி வாழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தரை மோதாமல் இனி வீழ்வேனோ முழுதாக இதழோரத்தில் நகை பூத்தாளே என் பாவங்கள் தீர்த்தே மழையீரத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன்.
நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மேல் தவிக்கிறேன். விழிகளின் பிழை விழுகிற திரை அதனால் திகைக்கிறேன். இன்றும் கூட நீளம் என் நாட்கள் தான் நீளும். பறவை நான் சிறகு நீ நான் காற்றை வெல்ல ஆசை கொண்டே. என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே இனி வாழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தரை மோதாமல் இனி வீழ்வேனோ முழுதாக. செங்காந்தள் போல் காயும் காற்று வந்து மோதும் உன் கைகள் என்று தோன்றும் பின்னே மாற்றம் தீண்டும். தவிப்பதை மறைக்கிற என் பொய்யை பூட்டி வைத்துக் கொண்டே. என்னை சாய்த்தாளே லரரரர இனி வாழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தரை மோதாமல் இனி மீழ்வேனோ முழுதாக. இதழோரத்தில் நகை பூத்தாளே என் பாவங்கள் நகர்கிற தரை அதன் மேல் தவிக்கிறேன். விழிகளின் பிழை விழுகிற திரை அதனால் திகைக்கிறேன்.
ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுதே உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே उभय कुशल चिरजीवन प्रसुख भरित मञ्जुलतर शृङ्गारे सञ्चारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बान्धव्ये माङ्गल्ये मम तव सति समदश शत मुद मन शुभ सुमन लयिव सुसुत सहित कामम् विरह रहित भावम् आनन्द भोगम् आजीवकालम् पाशानुबन्धम् कालानुकालम् दैवानुकूलम् काम्यार्थसिद्धिम् कामये அம்மாடி உன் அழகு செமதோளு உன்னை கண்டா பொழுதும் திருநாளு உன்னை பார்த்துதான் தடுமாறுறேன் புயல் காத்துல பொறியாகுறேன் அடிமாடு நான் விரண்டு ஓடுறேன் ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தாரேன் அம்மாடி உன் அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாளு முன்னழகில் நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ளவன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேன்னு ரெக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள அடைஞ்சேன்னு ஆத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற மாடிவன் அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாளு தந்தைவா ஒற்றுகளோடு சமாதானம் வாழ வேண்டும் என்று திருப்பலிகளுக்காக ஜெபிப்போம். தகுதியான உள்ளத்தோடு இவர்களுக்கு இந்த வழியை கொடுத்து ஜெபிக்க நாம் செய்த தவறுகளை நினைத்து மனவர்களை மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாதையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பரிசீலனை என் பாவமே என் பெரும்பாவமே ஆப்பியார் எப்பொழுதும் கல்யாணம் மரியாதையும் வாழ்வுகளையும் சகோதர சகோதரி உங்களையும் நம்
இறைவனால் கலந்தவர்கள் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து உம் பிள்ளைகள் குழந்தை சகாயராஜ் இன்னாசியம்மாள் இவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பிடத்திலும் திருமணத்தால் இணைக்கப்படும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெற செய்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன், பண்பாடுவேன் இந்நாளிலே. பாடாத ராகங்கள் நான் பாடுவேன், நான் பாடுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 2 மற்றும் 21 முதல் 33 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவர் உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கும் தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செலுத்தியது போல
நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அவனை கழுவி புதிதாகுமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாற்றியுடன் தம்முள் விளக்குமாறு செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொடுத்தவர் தம்மையே அன்பு கொடுத்தவராவார். தம்முடைய உடலை எவரும் ஆண்டவர்களோடு இருக்கிறமாக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 9 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களோடு இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு வரவே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழக்கு நற்செய்தி. அதைத்தான் நாம் நம்புகிறோம். நாம் நம்புகிறது ஒரே கடவுள், ஆனால் 3 ஆட்களாக தந்தை, மகன், தூய ஆவியார் என்னும் 3 ஆட்களாக இருக்கிறார்கள். அதே போல இந்த கணவன் மனைவியும் மணமக்கள் 2 பேர் இருந்தாலும் அவங்க இருவரும் ஒரே மனத்தோடு, ஒரே சிந்தனையோடு, ஒரே எண்ணத்தோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். கடவுள் எவ்வாறு நம்மை அன்பு செய்கிறாரோ, இயேசு எவ்வாறு நம்மை திருச்சபையாக்கி மணமக்களை அன்பு செய்கிறாரோ, அதே போல இந்த கணவனும் தன்னுடைய மனைவியை அன்பு செய்ய வேண்டும், மனைவி தன்னுடைய கணவனை அன்பு செய்ய வேண்டும். இவர்கள் இருவரும் இறைவனால் இணைத்து வைக்கப்படுகிறார்கள். அந்த இறைவனை போல இவர்கள் வாழ வேண்டும். ஒற்றுமையோடு தந்தை, மகன், தூய ஆவியார் இவர்களிடையே விளங்கிய அன்பு உறவு அவர்களை இணைத்து வைத்தது, இணைந்து செயல்பட செய்தது. அதே போல இந்த மணமக்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பில் அவர்கள் கடிதர வேண்டும். இவர்கள் ஒருவர் மற்றொரு அன்பு செய்வதன் அடையாளமாக இறைவன் கொடுக்கின்ற அந்த பிள்ளைகளை, குழந்தை செல்வத்தை அதே நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். அதுதான் இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொருள். அந்த இறைவனுடைய விருப்பத்தோடு, இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இவர்கள் இந்த திருமணத்தை நிறைவேற்றுகிறார்கள். இந்த திருமண வாழ்வு இவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்க வேண்டும். நிச்சயம் இவருடைய குடும்ப வாழ்க்கை கஷ்டங்கள் வரலாம். எல்லா குடும்பத்தில் வருவது போல பொருளாதார கஷ்டங்கள் இருக்கலாம், மற்ற பல விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், தடைகள் எல்லாம் வரலாம். ஆனால் இருவரும் ஒருவர் ஒரு மீது உள்ள அன்பினால் அந்த தடைகளெல்லாம் தாண்டி, அந்த தடைகளெல்லாம் எதிர்கொண்டு அதையெல்லாம் வெற்றியாக மாற்ற வேண்டும். இருவரும் ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்பதன் மூலமாக, ஒருவருடைய அன்பு செய்வதன் மூலமாக, புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து பகிர்ந்து கொண்டு வாழ்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வு வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையை மேற்கொண்டு வளர்ச்சி அடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று இந்த திருமண நாளிலே இந்த தமிழரை வாழ்த்தவும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இந்த திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருக்காது என்று வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் ரட்சித்துள்ளார். இப்பொழுதும் மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை விளம்புகிறேன். குழந்தை எவ்வித வற்புறுத்தலுமின்றி நீங்கள் வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனவாழ்க்கை நெறியை பின்பற்ற
வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கு ஏற்றவர்களை வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து அனுப்புவதால் உங்கள் வழிமுறைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் பெறும் திருச்சபை முன்னுரை உங்கள் சம்மதத்தை பிடித்துள்ளது. குழந்தை சகோதரர்கள் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். என்ன சொல்ல வேண்டும்னா, குழந்தை சகாராட்சி என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபை முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் பணிகள் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் புரிந்தருவாராக. இறைவனுக்கு மனிதர் பிரிக்காமல் இருக்கிறோம். உங்களது அன்பையும் ஆசீர்வதித்து புலப்படுத்தியவர்களும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தில் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். என் அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அணிந்து என் அன்புக்கும் பிரமாணிக்கப்பட்டு இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். சொந்தம் பந்தமெல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது உயிரை பலி என தந்தவரை உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளித்தேன்? பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நாங்கள் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் காணிக்கையை கனிவுடன் ஏற்றருளும். அருளுடையாளர்கள் உடன்படிக்கையால் இணைக்கப்பட்ட இவர்களை தந்தைக்குரிய பரிவிரக்கத்துடன் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பும் மீட்பு என்னும் மறைய நிகழ்வுகள் வழியாக மீட்கப்பெற்ற மக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறையறிவில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணக ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவரோடு புதியதோர் உடன்படிக்கையை செய்து கொண்டீர். மேலும் அவர் பரிவுடன் தந்த அருட்பெருக்கை கணவன் மனைவி இவரின் திருமண உறவை விளங்க செய்தீர். அருளடையாளத்தின் வழியாக நமது அன்பின் சொல்லக்கூடிய திட்டத்தையும் நாங்கள் நினைவு கூட செய்துள்ளீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நான் உண்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிப்புகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவன் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்திய பின் இல்லத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தோம். மேலும் உயிரும் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர்களுடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல்வித்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பன் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணியால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து சொல்லுவோம்.
அனைவரும் இவர்களை மனதில் நினைத்து ஆண்டவரிடம் உருக்கமாக அமைதியாக ஜெபிப்போம். தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்தீர். இவ்வாறு கணவன் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்ற செய்கின்றேன். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் உம் மக்களோடு நீர் செய்தருடைய உடன்படிக்கை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை ஒரு அடையாளமாக தந்தருளினீர். இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைவுகள் விளங்க செய்தீர். உம் பிள்ளைகள் குழந்தை சகாயராஜ் இன்னாசியமா என்னும் இவர்கள் மீது இறங்கி உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தரணும். நீர் அருள் புரிந்து இவர்கள் மீது உமது வழக்கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இவ்வருள் அடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் குடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வார்களாக. மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உமது உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவராய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக. தம் பிள்ளைகளை நற்செய்தி நெறியில் பயிற்றுவித்து உமது விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவர்களை தயாரிப்பார்களாக. உம் அடியார் இன்னாசியம்மன் மீது உமது ஆசையை நிறைவாய் புரிந்தவர்கள். அதனால் இவர் மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை அணி செய்வாராக. உன் மகன் குழந்தை சகாயராஜ் மீது உமது விண்ணக ஆசையை புரிந்தவர்கள். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராகவும் முன்மதியுள்ள தந்தையாகவும் தம் கடன்களை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, உன் திருமணம் மனவாழ்வில் இணைக்கப்பட்ட இவர்கள் உமது திருப்பந்தியில் அமர விரும்புகிறார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக பலத்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ள செய்தவர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகிறோம். என்றிருந்து வாழ்ந்த ஆசிரியர் நீரே ஆண்டவரை அமைதி கொண்டிருந்ததாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். வேறு பெற்றோர் அதனால் திருமண ஒன்றிணைக்கப்பட்டுள்ள இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்து வைக்கவும் அருள்வீராகவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பார். தந்தை மகன் தூயாவியார் நம்முடைய ஆசீர்வதிப்பார். சென்று வாருங்கள்.